Hello you all, I welcome you all to my YouTube channel. So I have decided most probably I will do this every week. Weekly vlog அப்படின்னா weekly upload பண்ணலான்னு இருக்கேன். So this is the first vlog you will be seeing. இன்னைக்கு என்ன டே? Wednesday. I'm in my mom's home now. ஸோ எதுவுமே ஸ்கின் கேருக்கு பெருசாக எடுத்துகிட்டும் வரல. ஒரு மாய்ஸ்சரைசர், ஒரு சன்ஸ்க்ரீன், ஒரு லிப் ஆயில் அவ்வளோதான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபுல் ஸ்கின் கேர் கிட் வந்து இல்லை இப்போதைக்கு. நம்ம இது மட்டும் போடலாம். என்னென்னா வின்டரில் வந்து மோஸ்ட்லி என்னோடய ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை. இது காம்பினேஷன் ஸ்கின் தான். ஸோ காம்பினேஷன் டு ட்ரை ஸ்கின் கண்டிப்பாக அந்த டைமில் ஃபுல்லாக ட்ரையாக தான் இருக்கும். இது வந்து லைக் அ திக் லிப் ஆயில், ரொம்ப திக்காக இருக்கும். போட்டுட்டு கொஞ்சம் எடுத்துருவோம். ஸோ திஸ் கஷ் பியூட்டிஸ் லிப் ஆயில். ஓகே, ஸோ யா, அவ்வளோதான். ஐ ஹோப் யூ வில் என்ஜாய் திஸ் vlog. நடுவில் நான் உங்களுக்கு வந்து அட்டெண்டன்ஸ் போடுறேன். ஓகே, ஸோ நம்ம இப்போ எங்கே போக போகிறோம்னா கிராசரி ஷாப்பிங் போகணும். கிராசரி ஷாப்பிங் எதுக்குன்னா யாருக்கு வந்து வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, நட்ஸ் இதெல்லாம் வாங்க போகணும். ஆனால் இதெல்லாம் எல்லாம் ஒரே இடத்துல கிடைக்குமான்னு தெரியல, பட் ட்ரை பண்ணுறோம். ஸோ நம்ம இப்போ சில பொருள்லாம் வாங்கியிருக்கோம். லைக் நட்ஸு இதெல்லாம் வாங்கியிருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்சம் சில பொருள் கிடைச்சா நல்லா இருக்கும். ஸோ அதனால் இன்னொரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டுருக்கோம். இது லிப் கிளாஸா? எனக்கு நம்பிக்கை இல்லை. இது வந்து லிப்ஸ்டிக் 30 rupeesனு போட்டிருக்கேன். சின்ன வண்டியா சொன்னாங்களா இங்க ஒரு நேரத்துல பைய? ஐ டோன்ட் நோ. எப்படின்னா யாரும் வந்து காலையில் சாப்பிட்டுட்டு தூங்க வச்சுட்டு 1 or 2 hours தூங்க வச்சுட்டு அந்த கேப்ல நெக்ஸ்ட் தூங்குற கேப்ல நாங்கள் வெளியே எங்கேனாலும் போய் வந்துடுவோம். ஸோ அதே மாதிரி இப்பயும் வெளியே போயிட்டு இருக்கோம். போயிட்டு சீக்கிரம் ஆஃப்டர்நூனுக்குள்ள வீட்டுக்கு வரணும். வந்து சாப்பிட்டு தூங்க வைக்கணும், இல்லைன்னா அழுதுடும். அதனால சீக்கிரம் போயிட்டு வந்துடும். ஸோ குட் மார்னிங். திஸ் இஸ் சாட்டர்டே ஐ கெஸ். ஸோ நேற்று எங்கெங்கே போகணுமோ எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தாச்சு. நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு வெளியே போனோன்னா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வர பார்ப்போம் வீட்டுக்கு. ஏன்னா யாழோட மீலே ஸ்கிப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நேற்று சீக்கிரம் வந்தாச்சு. அண்டு வந்தோன்னே எல்லாத்துக்குமே ரொம்ப டயர்ட், தூங்கியாச்சு. இன்னைக்கு காலையில் தான் எழுந்திரிச்சு மேக்கப்பை ரிமூவ் பண்ணேன். இன்றைக்கி சில சின்ன சின்ன வேலைகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கி நோட்ஸ் நான் வந்து மிரரில் ஒட்டி வச்சுக்குவேன், என்னென்ன பண்ணணும் அன்னைக்கு அப்படின்னு.
ஒட்டி வச்சுக்கிட்டேன்னா அதை அப்பப்போ எடுத்து பார்த்துக்கலாம், டிக் பண்ணிக்கலாம். ஐ டோன்ட் நோ அந்த மாதிரி வ்ளாக்ஸ் பண்ணுறது வந்து எல்லாத்துக்கும் பிடிக்குமா என்னென்னு. நான் வந்து இந்த ஷார்ட்ஸில் பியூட்டி கான்டென்ட் தானே பண்ணுறேன். ஸோ வ்ளாக்ஸ் எல்லாமே தமிழில் போடலாம், கொஞ்சம் கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி. ஸோ இது எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆகுமான்னு தெரியல, பட் ஐம் ட்ரையிங். கேட்காது, மைக் போட்டுக்க. மைக் போட்டுக்க சொல்கிறான். கேட்காதம்மா, ஏன்னா யாழ் தூங்கிட்டு இருக்கிறனால நான் ரொம்ப மெதுவாக பேசிகிட்டு இருக்கேன். ஸோ என்னோட லைஃப் ப்ராக்ரஸ், டயட் ப்ராக்ரஸ் எப்படி போகுதுன்னா, யாழ் இஸ் நவ் 9 months முடிஞ்சிடுச்சு. ஸோ அதனால் ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணுறதுனால நான் பெருசாக டயட்டில் இல்லை இது நாள் வரைக்கும். இனிமேல் நான் டயட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சோஃபார் என்ன பண்ணியிருக்கேன்னா, இவ்வளோ நாள் நம்ம நல்லா சாப்பிட்டுட்டு திடீர்னு வந்து டயட்டில் இருக்க முடியாது. ஓகே, என்னால் இருக்க முடியாது, அந்த ப்ராக்ரஸ் காமிக்க முடியாது. ஸோ அதனால என்ன பண்ணேன்னா, நான் இவ்வளோ நாள் ஒரு 1 week கிட்ட வந்து நான் வந்து சுகர் கட் பண்ணிட்டேன். ஸ்டெப் பை ஸ்டெப் சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக எடுத்து வைக்கலாம் அப்படின்னு நான் 1 week வந்து சுகர் கட் பண்ணிட்டேன். சுகர் கட் பண்ணுறேன்னா எப்படின்னா, நான் சாக்லேட்ஸு, ஸ்வீட்டு எதுவுமே சாப்பிட்றதில்ல. ஸோ இப்போ 1 week சுகர் கட் பண்ணிட்டேன். இனிமேல் நான் வந்து இதுவே எனக்கு இப்போ ரொம்ப பெரிய விஷயம். ஸோ 10 months என்னால் இது எதுவுமே பண்ண முடியல, சுகரே கட் பண்ண முடியல. சுகர் கிரேவிங்ஸ் நிறையா இருந்தது, ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணுறதுனால ரொம்ப அதிகமாக பசிச்சது. ஸோ இந்த 1 week நான் வந்து கம்ப்ளீட்டாக சுகர் கட் பண்ணிட்டேன். ஸோ இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ப்ராப்பர் டயட்டில் இருக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அந்த சீரீஸ் உங்களுக்கு வேணும்னா மேபி நான் அந்த சீரீஸும் அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃபார் நோ. ஸ்கின் கேருக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் இந்த பிக்ஸி டோனர் யூஸ் பண்ணுறேன். இந்த லிஸ்ட்டில் நான் பாதி விஷயம் பண்ணல. இன்றைக்கி ஒரு யாழுக்கு வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் பவுடர் பண்ணலான் இருந்தேன், அது பண்ணல. ஷூட் பண்ணணும்னு நினச்சேன் வீடியோ, அதுவும் பண்ணல. பட் ஸ்கின் கேர் பண்ணியிருக்கேன், யூடியூப் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம், அவ்வளோதான். ஸோ இந்த ரிமைனிங் வந்து நாளைக்கு போகும், நாளைக்கு அது பண்ணணும். இந்த பாட்டில் வந்து தீரவே மாட்டேங்குது, ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பாதி வந்துட்டேன். யாழ் வந்து தூங்கிட்டு இருக்கான். ஸோ அதனால் நான் ரொம்ப மெதுவாக பேசிகிட்ருக்கேன். ஸோ இந்த டைம் நான் என்ன பண்ணலான் இருக்கேன்னா, எந்த இயருமே நான் வந்து விஷன் போர்ட் பண்ணதில்லை. ஸோ இந்த டைம் வந்து நான் விஷன் போர்ட் பண்ணலான் இருக்கேன். அதுவும் உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணலான் இருக்கேன். எப்படி விஷன் போர்ட் பண்ணுறது எல்லாமே ஒரு வீடியோவாக போடலான் இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ அதுவாக இருக்கலாம். இன்ஸ்டாகிராம்லேயும் போடலான் இருக்கேன், யூடியூப்லேயும் போடலான் இருக்கேன். ஸோ மேபி நெக்ஸ்ட் வீடியோ அதுவாக இருக்கலாம். ஸோ மாய்ஸ்சரைசர் வந்து நான் இந்த கார்ட்லேயே மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். இது நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறேன், ரொம்ப 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 நல்லாயிருக்கு. சீரமுக்கு வந்து நான் இதை காமிக்க மறந்துட்டேன், டெர்டர் சீரம். இதை நான் முடிக்கிற வரைக்கும் நான் இதை யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் விட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணலான் இருக்கேன். இது வந்து ரொம்ப ஹைட்ரேட்டிங்காக இருக்கும் போட்டோன்னே. எனக்கு வந்து காம்பினேஷன் டு ட்ரை ஸ்கின், சரியா, ரொம்ப கம்மியாக ஆயிலியாக இருக்கும், ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ அதனால் நான் எதெல்லாம் ரொம்ப மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கும் அதுதான் நான் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் வந்து நான் இதை யூஸ் பண்ணாத நாளே கிடையாது, இன்னிவா இல்லைப்பா. இது போட்டால் தான் வந்து எனக்கு ஸ்கின் கேரே கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ மூஞ்சி பழப்பெல்லாம் தெரிகிற மாதிரி இருக்கும், ஆனால் அப்படிலாம் கிடையாது. க்ளோஸ்அப்பில் பார்த்தா நிறைய ஆக்னிஸ் இருக்குது. நான் வந்து 2 மில்க் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருந்தேன். ஒன்று வந்து தேர் ப்ரான்சர் ஐ லவ் இட், ரியலி லவ் இட். இந்த ப்ரான்சர் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது, இதுக்கு போய் நம்ம வந்து இவ்வளோ செலவு பண்ணலாமான்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இது வந்து உங்களுக்கு தீரவே தீராது, இது ரொம்ப நாளைக்கு இருக்கும். அண்ட் வந்து நான் இந்த மில்க் கன்சீலர் வாங்கியிருந்தேன். திஸ் இஸ் வெரி குட். எனக்கு வந்து நார்ஸ் டூ ஃபேஸ்டு கன்சீலர் இதெல்லாம் நான் ட்ரை பண்ணல, பட் இது நான் ட்ரை பண்ணேன். இது வந்து ரொம்ப 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 நல்லாயிருக்கு. ரொம்ப திக்காக இருக்கும் கன்சீலர் எடுக்கும்போது, ஆனால் நீங்கள் அதை வச்சுட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக பிளெண்ட் ஆகிரும். ஒரு மூஸ், சாக்லேட் மூஸ் மாதிரி திக்காக இருக்கும், ஆனால் அது வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இருக்குது. மேபி I'll put a separate video on this. So far I love these 2 products. Love.